உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பார்வை மாற்றுத்திறனாளியா சமூகத்துல இந்தந்த இடங்கள்லாம் வந்து புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னா எந்த இடத்த சொல்வீங்க? நான் ஒரு டிக்கெட் எடுக்க போறேன், ஒரு பேங்க்கு போறேன், ஒரு எங்கேயாவது ஒரு இடம் போறேன், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னா முதல்ல என்னோட பிரச்சனைக்காக தான் நான் வந்துட்டு போறேன். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்க மாட்டாங்க, என் கூட வந்திருக்கவங்க கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்பாங்க. எனக்கு அது கடுமையான கோவத்தை வந்துட்டு உண்டு பண்ணும். ஏன் பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன், என் பிரச்சனை என்கிட்ட தானே கேட்கணும். அதை என்ன பண்ணுவாங்க, கண்ணை காட்டி இப்ப என் வைஃப் வருவாங்க, என் வைஃப் வந்துட்டு என்னை பத்தி தெரியுங்கிறனால அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாது அவர் கூப்பிட்டாரு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு தனியார் செல்போன் கம்பெனில என்னோட கண் கருவிடியை ஸ்கேன் பண்ணி சிம் கார்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்களும் அதே காசு தான் கொடுக்குறீங்க, நானும் அதே காசு தான் கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணிட்டா, என்னுடைய உங்களுக்கு என்ன பண்றானோ அதே டைமிங்ல எனக்கு சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகணும். அவன் என்ன பண்றான், உங்களுக்கு கண் இல்லாதனால அதை கருவிடியை ஸ்கேன் பண்ண முடியாது, உங்களுக்கு 2 நாள் ஆகும் ஆக்டிவ் ஆகுறதுக்கு அப்படிங்கிறான். நீயும் அதே 100 ரூபாய் தான் கொடுக்குற, நானும் அதே 100 ரூபாய் தான் கொடுக்குறேன். ஏன் எனக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன்? ஸோ இந்த மாதிரி பல இடங்கள். அதே மாதிரி சத்தமா பேசுறது, எங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது. எனக்கு கண்ணு தெரியலடா, காது நல்லா தான்டா கேட்கும். இந்த சமூகத்துக்கு என்ன சொன்னாலும் புரியறது இல்லை. அதே மாதிரி இங்கே நான் பல காலேஜில் போய் பாருங்க, இந்த நாக் அது இதுன்னு விசிட் வருவாங்க. அவங்களுக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் வந்துட்டு உண்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேம்ப் வசதியை மட்டும் ஏற்றி இறக்கிடுவாங்க, ஒரு படிக்கட்டை மட்டும் சர்வல் ஆக்கிடுவாங்க. அது விஷுவல் இம்பேர்டு கிடையாது, ஒன்லி ஃபிசிக்கலி டிசேபிளுக்கு மட்டும்தான் அது ஆக்சசிபிள். ஃபார் விஷுவல் இம்பேர்டுக்கு அது கிடையாது. அங்கே டாக்டைல் இருக்கணும், பிரைல் சைன் லாங்குவேஜ் இருக்கணும். இந்த மாதிரி எந்த பில்டிங்லையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா சொல்லுங்கள்? எங்கேயுமே இப்படி ஒரு ஆக்சசிபிலிட்டி செட்டப் வந்துட்டு இருக்காது. இங்கே ஆக்சசிபிலிட்டினா ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் டிசேபிலிட்டிக்கு. மூணாவது இங்கே இன்க்ளூடிங் ZEE5க்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். நாங்கள் வெப்சைட் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். அங்கே கேப்சர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறீங்க. உங்களோட எல்லா வெப்சைட்டையும் எல்லா அப்ளிகேஷனையும் விஷுவல் இம்பேர்ட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பயன்படுத்துது. உங்களோட ZEE5 இருக்கட்டும் அல்லது பிற நெட்வொர்க்காக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்ஸை விஷுவல் இம்பேர்ட்னால பயன்படுத்த முடியல இண்டிவிஜுவலா. கேப்சர்ல ஆடியோ ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஆடியோ ஆப்ஷன் நீங்களும் தப்பா தான் புரிஞ்சிட்டு கேக்குறீங்க. இல்ல அது இல்ல, ஆடியோ ஆப்ஷன் லாகின் பண்ணும்போது கேப்ஷன் ஒன்னு இருக்கும்ல, அதாவது எங்களோட அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் திரை வாசிப்பான் அப்படின்னு சொல்றீங்களா, அதை வச்சு எங்களால நாங்க பணம் கட்டி பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா எத்தனை பேர் வந்துட்டு இந்த மக்களும் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு எங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு தயார்? பொதுவா இது போற அக்சசிபிலிட்டி இன்க்ளூஷன் பிரச்சனை வந்து எல்லா பக்கம் இருக்கக்கூடியது. நிச்சயமா அது எங்க இருந்தாலும் ZEE5 வெளியே இருந்தானே ZEE5ல இருந்தானே எதுவாக இருந்தாலும் மாற்றப்பட வேண்டியது அவசியம் தான். அதுல ஒரு சேஞ்சும் கிடையாது. சமூகத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்க புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனியில் ஜாப் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2-3 ட்ரிப்பு சொன்னாங்க. நான் அப்போ அந்த கம்பெனிக்கு போனேன். அவர் சொன்னவரே என்னை கூட்டிகிட்டு போனார். அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில் கம்பெனி. அங்கே போயிட்டு உள்ளே போனோம், என்ட்ரு ஆகினோம். அவரே என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். என்னை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை ஜாப்பு இவருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அப்படியே எது நம்ம கம்பெனியில் எதுவும் வேக்கன்சி இல்லையாப்பா? ஆனால் சொன்னவங்க 4-5 திருப்பு எனக்கே ஃபோன் பண்ணாங்க. என்னை பார்த்த அடுத்த செகண்டே இல்லை வேலை எதுவும் இல்லையே, தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா. என்ன வேலைக்கு கேட்டிருந்தீங்க? பொதுவாக ஜென்ரலாக அது என்ன வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் ஓகே அப்படின்ட்டு நான் போனேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரல எவனுக்கிட்டையும் போய் வேலைக்குன்னு போய் கேட்டதே கிடையாது. நான் என்னால் என்னை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரை நான் ட்ரெயினில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். எவனுக்கிட்டையும் போய் கண்ணு தெரில எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி எவனுக்கிட்டையுமே கேட்டினதில்ல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமூகத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்க புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நவீன தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி அந்த நவீன தீண்டாமை அப்படின்னு சாதி ரீதியான தீண்டாமை இருக்குது, அது வேற விஷயம். பட் இப்போ நவீன தீண்டாமைன்றது எப்படின்னா, நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம். அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எங்கள் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை தெரியாத முகத்தில் முழிச்சிட்டு போனால் காரியம் விளங்காது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே அவர் நல்ல பழக்கம். அவருடைய கடையெல்லாம் நான் போய் நின்று பேசிகிட்டு இருப்பேன். நிறைய விஷயங்கள் பரிமாறிப்போம், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள், நிறைய காரியங்களை வந்து பரிமாறிப்போம். அவரோட சொந்த தம்பிக்கு ஒரு கல்யாணம். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரைக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காரு, எனக்கு வைக்கல. ஸோ ஒருவேளை மறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அது எப்படின்னா, அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. வேற ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நான் அதை கேட்டேன். பாஸ் பண்ணி போகும்போது வழி அப்படி நடந்து போகும்போது கேட்டேன், இப்போ ஏன்பா குமாருக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்றதுக்கு. எப்போ அவன் கண்ணு தெரியாமல் இருக்கான், அவன் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களுக்கு எதனா ஆகி போச்சுன்னா ரொம்ப போயிடும், அதனால அப்படி சொல்றாங்களா? பத்திரிக்கை கொடுக்க. இது வந்து நவீன தீண்டாமை.
ஏன்னா இப்போ ஒரு பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொடுக்கணும்னு ரூல் இருக்கு, ஜிஓ இருக்கு. அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த ஜிஓவை காமிக்கிறேன், எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், நாங்கள் தேர்ட் பார்ட்டி செக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ரூல் இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், எல்லா பேங்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் சண்டை போட்டு தான் பெற வேண்டியதாக இருக்கு, போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கு. ரூல் இருந்தால் கொடுத்துட்டு போவோம். நான் ஒரு இடம் 2 இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எதிரான அநீதிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த நவீன தீண்டாமை ஒழிய வேண்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டா வர்ற தம்பதி என்ன ஆகுறது, அவங்களுக்கு ஆகி போச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறது வந்து இருக்கிறதுலே மோசமான கேவலமான ஒரு சிந்தனை இருக்குன்னா இந்த மாதிரி சிந்தனையாக தான் இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துட்டோம், இவ்வளோ படிச்சுட்டோம், நாகரிகம் அடைஞ்சிட்டோங்க, இவ்வளோ படிப்பறிவு இருக்குங்கிறோம், இவ்வளோ படித்த நாமளே இவ்வளோ கேவலமாக நம்ம சிந்தனை இருக்குது அப்படின்னா படித்து என்ன பிரயோஜனம்? இதை பண்ணது யாரும் தெரில. இந்த ஷோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப கீழ்த்தரமான சீல் பிடிச்ச மனநிலை. தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. முதல்ல நான் இவர்களை சந்திச்ச ஆரம்பிச்ச காலகட்டத்தில் வந்து கொரோனா காலகட்டம் தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கும்போது இவர்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களோட சுயமரியாதை. தன்னுடைய உழைப்பால் வாழ்ந்து முன்னேறக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு மனிதர்கள், அதாவது பெஸ்ட் ஆண்டர்பிரனரா நான் இவங்களை சொல்வேன். ஒரு சொசைட்டியை என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், சமூகமா என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர்கள் தரப்புல பிரச்சனையை சொல்றாங்க, சமூகமா இந்த மாற்றம் ஏற்பட்டால் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாற்றம் ஏற்படும்? முதல்ல நான் வந்து இவங்க மாற்றுத்திறனாளி, அது பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முதல்ல அவங்கள மாற்றுத்திறனாளியா பார்க்கறதே முதல்ல நிறுத்திடணும். அதான் முதல் விஷயமே. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். இங்க இருக்கக்கூடிய உலகத்துல எல்லாருமே வாழ பிறந்தவர்கள் தான், எல்லாருமே நல்லா வாழ்ந்து வாழ வேண்டியவங்க. அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல அவங்களுக்கு படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் வந்துருச்சு, கல்லூரிகள்ல நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த கல்லூரிகளுக்கு அப்புறம் அவங்க போகக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு எதுவுமே வரல. முதல்ல அந்த விஷயத்திலேயே நம்ம வந்து, ஏன்னா என்ன நினைக்கிறோம்னா, நான் வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னா 8 மணி நேரம் இப்படியெல்லாம் வேலை வாங்க முடியும். ஆனா நான் இவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவங்களால இவ்வளவு நேரம் வேலை வாங்க முடியாது, அவங்களுடைய எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தவறு. இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணை ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு கோகுல் IAS என்றவர் முழு பார்வை மாற்றுத்திறனாளி மனிதன் தான், படிச்சுட்டு வந்தவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பல பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனா அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்குவதற்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க எல்லாருமே பணக்கார இடத்துல இருந்து வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஏழ்மை வட்டத்திலிருந்து உடைச்சு வெளியில வரணும்னு தவிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க. அவர்களுக்கு தேவையான முதல் விஷயம் தனியா பிரிச்சு பார்க்காம அவர்களுக்கான உனக்கும் திறமை இருக்கு, இந்த திறமையில என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ஜோதி கலைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபுல் விஷுவலி சேலஞ்சு தான். அவங்க அம்மா அவங்கள ஃபுல் கேர் பண்ணி அவங்களை இன்னைக்கு பாட வச்சு இன்னைக்கு பல நாடுகளுக்கு போய் அந்த அளவுக்கு சக்சீடிங் பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட திறமைகளுக்கு கொஞ்சம் ஊக்கம் அளிச்சு பண்ணா போதும். பிரச்சனை பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை நம்ம உடைக்கணும். ரெண்டாவது, அவங்க உழைக்க தயாரா இருக்கவங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம தேவையில்லாம அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறத உழைக்க வாய்ப்பு கொடுத்தா போதும் சார். அவங்களோட வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் டாப் பணக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் வர்றதுக்கு பெரிய ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள். ரொம்ப நன்றி திரு கரிகிருஷ்ணன், உங்களுடைய பணிகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.